வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சென்னையின் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம், அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு, தமிழக முதலமைச்சராக இருந்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் இன்று அந்த கட்சி தொடர்பான மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதிமுகவுடைய செயற்குழுவும் அதைத் தொடர்ந்து பொதுக்குழுவும் இன்று காலையில் கூட்டப்பட்டது. இதில் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் நடந்தன. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது ஒரே விஷயம், 41 பக்கங்கள் கொண்ட அந்த செயற்குழு பொதுக்குழுடைய தீர்மானத்தில் 14வது தீர்மானமும் 5வது தீர்மானமும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றன. ஒன்று என்னென்ன, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் இருக்க வேண்டும், அவரிடம் முழுமையாக இந்த கட்சி ஒப்படைக்கப்படுகிறது, அவருடைய தலைமை ஏற்று அத்தனை பேரும் ஒற்றுமையோடு விசுவாசத்தோடு நடந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. 1,54,07,247 தொண்டர்கள் கொண்ட கட்சியாக அதிமுக அந்த செயற்குழுவிலே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இத்தனை பேர் கொண்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர்களாக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக 1,50,00,000 தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியுடைய தலைவராக பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஏகமனதாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கின்றன. இது ஏகமானது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமான விஷயம் தானே. நேற்று அந்த கட்சியில் சில சலசலப்பு ஏற்பட்டது, தலைமை நிலையத்தில் சிலர் தாக்கப்பட்ட தகவல் இருந்தது. அது ஒரு புறந்தள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமா அல்லது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவாலா அப்படிங்கிறதுக்கு சசிகலா அவர்கள் கட்சி தலைமையை ஏற்றிருக்கார். சிலருக்கு மட்டுமே வியப்பு இருக்கலாம், பெரும்பான்மையோருக்கு வியப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கட்சி தலைமையை ஏற்ற அவரால் ஆட்சி தலைமையை கொண்டு போக முடியுமா? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எப்படி வழிநடத்த முடியும்? மக்களை அவர் எப்படி எதிர்கொள்ள முடியும்? வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பிற கட்சிகளை எப்படி சமாளிக்க முடியும்? மாற்று கட்சிகளுக்கு அதிமுக திமுக போன்ற இரு துருவங்கள் மட்டுமே இங்கே சமாளிக்க முடியுங்கிற மாதிரி என்ன இருக்கும்போது பிற கட்சிகள் பாஜக, பாமக, மக்கள் நல கூட்டணி, மதிமுக போன்ற பிற கட்சிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான எதிர்காலத்துக்கான வாய்ப்பு இந்த புதிய தலைமை உருவாக்குறது அப்படிங்கிற உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய நம்ம ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனார் சசிகலா, சம்மதமும் சவாலும் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த போது நம்முடைய மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு தங்கபால் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் முக்கிய நிர்வாகி திரு மகேந்திரன் நம்முடைய இணைகிறார். சி மகேந்திரன் உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதுபோல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இலக்கிய செயலாளர் செய்தி தொடர்பாளர் வளர்மதி நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பனும் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணாவும் நம்முடைய இணைகிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோலப்பன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், தமிழக முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 30 நாள் கூட ஆகலை. ஒரு 24 நாட்களுக்குள்ளே அடுத்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஒரு கட்சின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு தலைமை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தலைமை இல்லாமல் போனால் நிறைய கிசுகிசுகளுக்கும் இப்போ வேறு பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். அதனால் இந்த தலைமை இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது காலத்தின் தேவை, மிக சரியான முடிவு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் சில அவசரங்கள் தெரியுறதா நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளராக அவங்களுடைய பார்வை. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு எதற்காகவும் காத்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு முதல் விஷயம், அவங்க கட்சிக்குள்ளேயே சில சலசலப்புகள் வரலாம். ஏன்னா அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர்களே அவருக்கு ஆதரவாக இது ஆளுநர் மாளிகையில் இது எடுத்துக்கொண்டவர்கள், அந்த அமைச்சர்களே அவர் கைவிட வேண்டும், இங்கே சின்னம்மா அவர்கள் கட்சி தலைமையை பதவி ஏற்க வேண்டும் என்று ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரும். ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளேருந்து பலவிதமான ஒரு கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க முதல்வராக வராங்கிறது அந்த கேள்வி இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தேவை அந்த கட்சிக்கு உருவாகிட்டு, அந்த சூழ்நிலையில தான் இதை செய்திருக்கணும். அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இது பலருக்கு வியப்பை தரல, சிலருக்கு வியப்பை தரலாம். அது மாதிரி இது எனக்கு எந்த வியப்பையுமே தரல. முதல் நாள்ல இருந்தே அவங்களை எதிர்த்து யாராலையுமே அந்த கட்சிக்குள்ளே போட முடியும். ஏன்னா நீங்கள் என்னைக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும்னு நினைச்சிங்களோ அந்த பக்கத்துலேருந்து வரல. நான் குறிப்பாக சொல்லுறேன், மேற்கு பகுதி, தமிழகத்தின் மேற்பகுதியை சேர்ந்த அமைச்சர்கள், அந்த தம்பித்துரை, செங்கோட்டையன், ஏன்னா அந்த பகுதியில் தான் அதிமுக கணிசமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த பகுதியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஒருவேளை ஆட்சி அமைக்கும் தகுதியை கூட அதிமுக இழந்திருக்கும். அங்கிருந்து ஒரு எதிர்ப்பு வரும்னு எல்லோரும் நினைத்தார்கள். அதுவே தவிடுபடியாகி அவர்களே முதல் இன்ஃபேக்ட் அவங்க தான் முதல்ல போய் நீங்கள் பதவி ஏற்கனவே சொன்ன உடனே இது ஒரு அவசரமெல்லாம் காட்ட வேண்டியதில்லை. ஆனால் உள்ளே இருந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ சசிகலா புஷ்பாலாம் அவங்க பெருசாக எடுத்துக்க வேணா, அவங்க கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு இருக்குது. அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் அவசரம் கட்டுல நீங்கள் நாளை கழித்து வச்சாலும் அல்லது 2 மாதம் கழித்து வச்சாலும் அவங்க தான்
பொதுச் செயலாளர் ஆக போறாங்க. இதுல எந்த மாற்றம் இருக்க போறது? திரு துரை கருணா அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 1988 முதல் முறையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கட்சியினர் அடிக்கடி குறிப்பிடுவோம் நிரந்தர பொதுச் செயலாளராகவே அவங்க தொடர்ந்தாங்க. அந்த கட்சியுடைய அடிப்படை விதி சொல்லுது, இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல அந்தமான் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் சேர்ந்து பிரைமரி மெம்பர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஜெனரல் செக்ரட்டரி. தி ஜெனரல் செக்ரட்டரி ஷால் பி எலெக்டட் பை த பிரைமரி மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்டி யூனிட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் இந்த பார்ட்டி இன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் அந்தமான் ஐலாண்ட்ஸ் என்று அந்த கட்சியுடைய விதி 20/2 சொல்லுது. 88 ஜெயலலிதா அவருடைய தேர்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறத உங்களுடைய நினைவு கூற முடிஞ்சா சொன்னாலா இருக்கும். இப்போ நடந்த தேர்வு பற்றி விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறனால 88 அந்த தேர்வு எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்து தமிழகம் முழுக்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சேர்ந்தா தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதாவை? இந்த விஷயத்தை பொறுத்தளவில் 1988 ஜனவரி, அதாவது அதற்கு முன்னர் 1987 டிசம்பர் 24 அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அணி கட்சி இரண்டாக உடைகிறது. அப்போது ஒரு அணியில் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருந்து எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை தலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணியாக செயல்படுறாங்க. அந்த நேரத்தில் கட்சியை வழிநடத்துவதற்கும் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களால் தான் முடியும் அப்படின்னு இன்னொரு பிரிவு தலைவர்கள், இந்த தலைவர்களோட ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓரளவுக்கு கணிசமாக இந்த பக்கம் வர்றாங்க. 88 ஜனவரியில் இந்த பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அன்றைய தினம் இருந்த ஒரு 18-20 மாவட்ட செயலாளர்கள், ஏறத்தாழ ஒரு 65-70% பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்து பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்வு செல்லாது என்று கூட ஜானகி அணி சார்பில் கோர்ட்டுக்கு போனாங்க, அது நிற்கலை. இல்ல, அந்த விதி எண் 20/2 அதிமுகவுடைய அத்தனை அடிப்படை உறுப்பினர்களும் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது 88 ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே இருந்ததா அல்லது ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் கொண்டு வந்த மாற்றம்? இல்லை, அதற்கு பிறகுதான் 1989 இந்த இரண்டு அணிகளும் ஜா அணி ஜே அணி இரண்டும் சேர்ந்து இணைந்த பிறகு ஒரு தேர்வு வருகிறது. அந்த தேர்தலில் தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கிளைக்கழகம் முதல் மாநில கழகம், பிற மாநில கழகம் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களிடம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த நிகழ்வு என்பது 1989க்கு பிறகு தான் வருகிறது. அதனால தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ஒரு 7 முறை இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் அனைவர் மத்தியிலும் நிரந்தர பொதுச் செயலாளர் என்கிற அடைமொழிக்கு அவர் ஆளாகி வருகிறார். அந்த வகையில் தான் இந்த தேர்வுகள் தொடர்ந்து பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற்று வந்தது. பொதுவாக மற்ற அரசியல் கட்சிகளில் கிளை அமைப்பு முதல் கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்ட இந்த தேர்தல்கள் முடிந்து இறுதியாக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறும் அந்த ஒரு அணுகுமுறை இருந்தது. அதனால் 1989 ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து பொதுச் செயலாளராக செயலாற்றுவதுதான் சரியாக இருக்கும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கியது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த நிலை தான் தொடர்ந்து வந்தது. பொதுவாக ஒரு ரிவர்ஸ் நிலைமை இருக்கக்கூடிய மற்ற கட்சியெல்லாம் கீழிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியில் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும். அதிமுக முதல்ல பொதுச்செயலாளர் பிறகுதான் மற்ற கட்சி அமைப்புலாம் தேர்ந்தெடுக்கப்படுறோம். நான் தொடர்ந்து நம்ம பேசலாம். திரு கருணா, நான் திரு சி மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், இந்த சசிகலா அவர்களுடைய தேர்வை அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதை ஒரு சக கட்சியாக, ஜனநாயகத்தை அதிகம் வலியுறுத்தக்கூடிய கட்சியாக இடதுசாரி இயக்கங்கள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்கிறது? அந்த கட்சியுடைய உள்விவகாரமாகவா அல்லது சசிகலா அவர்களுடைய தேர்வு ஒரு செய்தியை இந்த தமிழகத்துக்கும் அரசியல் சூழ்நிலைக்கும் சொல்வதா நினைக்கிறீர்களா? இதை பொறுத்த வரைக்கும் அது அந்த கட்சியினுடைய முடிவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியில் யார் பொறுப்புக்கு வரணும் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது அந்த கட்சி உறுப்பினர்கள், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைமை, இவர்கள் தான் செய்கிறார்கள். அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வரலாம். எல்லா கட்சியிலையும் எல்லா தலைவர்களை பற்றியும் கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்க விமர்சனம் செய்யலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உள்வட்டம் இருக்குது, வெளிவட்டம் இருக்குது. அதுவும் ஒரு இந்த அரசாங்கத்தை இப்போ இந்த கட்சியை பொறுத்தவரையில் ரொம்ப நாளாக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது. அதிகாரத்தோட மிக நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஒரு கட்சியாக இருக்குது.
அப்படிங்கிறதுனால அது மேலே விமர்சனங்கள் கூட ரொம்ப கூடுதலாக கூட வரலாம். ஆனாலும் கூட ஒரு உட்கட்சி தன்னுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் ஒருவரை தேர்வு செய்து கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் அந்த கட்சிக்கு இருக்கு. ஏற்றுக்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். எனவே அந்த கட்சி அதை தேர்வு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் ஏதேனும் அரசியல் கட்சிகளுக்கோ பிற அமைப்புகளுக்கோ ஒரு செய்தி இருப்பதா நீங்கள் ஒன்றும் கருதலை? ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகள்லையும் அது வருது. இப்போ இதில் ஏன் இப்போ இது ஒரு விவாத பொருளாக ஏன் மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஏற்கனவே அந்த கட்சியினுடைய 2வது கட்சி பொறுப்புலையோ அல்லது அதனுடைய அந்த தலைமையினுடைய அடுத்த கட்டத்திலேயோ இல்லாத ஒருவர் வருகிறாரே அப்படிங்கிறது தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு பிற்பாடு எல்லா விதமான விவாதங்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது. நான் திரு தங்கபால் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதிமுகலையும் ஆட்சியிலையும் நடந்த ஒரு கடினமான, அவர்கள் கடந்து வந்த கடினமான காலகட்டத்தில் வந்து 75-85 நாளில் காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நிலைப்பாடு எடுத்தது. அவங்களுடைய புகைப்படத்தை வெளியிட வேண்டியதில்லை, முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவோட புகைப்படத்தை வெளியிட வேண்டியதில்லை, அவர் தற்காலிக முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டியதில்லை, இவர் வெள்ளை அறிக்கை தேவையில்லை என்று பல்வேறு நிலைப்பாடு எடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சி சசிகலா அவர்களுடைய நியமனத்தை எப்படி பார்க்கிறது? இது அவர்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு நிலைப்பாடு எடுக்க போதா, இல்லாட்டி அவங்களுடைய உள்கட்சி வரணும்னு விலகி நிற்க போதா? காங்கிரஸ் கட்சி பொறுத்தமட்டில் மிக தெளிவான பார்வை உண்டு. இது அகில இந்திய கட்சி. 2வதாக முக்கியமானதாக காங்கிரஸ் அதிமுக இணைந்து பல தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறோம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலும் நாங்கள் இணைந்து பணியாற்றிருக்கிறோம். ஏதோ மெசேஜ் ரிசீவ் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்திற்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையாக இருந்திருக்கிறோம். அதேபோல் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த நட்பு வளையத்தில் அரசியல் ரீதியாக நாட்டு நலன் கருதி இந்த ஏற்பாடுகள் நடக்கிறது. கூட்டணி அமைந்து அதற்காக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே மத்திய அரசோடு இருந்த இணக்கம், அதிமுக காங்கிரஸ் இருந்த இணக்கம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதே போலவே செல்வி ஜெயலலிதா காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி என்ற நிலைப்பாட்டில் அந்த கட்சி உள்விவகாரங்கள் காங்கிரஸ் எப்பொழுதும் தலையிட்டது கிடையாது. இன்றைக்கு சகோதரி வி.கே. சசிகலா நடராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. நட்பு அடிப்படையில் அவரை வாழ்த்துகிறோம். மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒன்று. 2வது, ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல கூட்டணியில் இருந்த காலத்தால் நட்போடு இருந்திருக்கிறோம். உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது, இந்த நிலைப்பாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கும் தனி கொள்கை, தனி தலைமை, தனி இலட்சியங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் நடைபோடுவதற்கும் செயல்படுவதற்கும் உரிமை இருக்கிறது. அப்படி இன்றைக்கு அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது அதிமுகவினுடைய பெரும்பான்மையான, ஏன் எதிர்ப்பில்லாமல் ஏகோபித்த மனதோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தலைவராக விளங்கி இருக்கிறார்கள். அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக வரவேற்கும் போது அதில் மாற்று கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைன்னு தான் பார்க்குறோம், நம்ம மறுக்கலாம். ஆனால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களில் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் தேர்தல் நடக்கக்கூடியதை பார்க்குறோம். மாநில செயலாளர் பதவிக்கே தேர்தல் நடந்து அங்கே உள்ள வந்து பொலிட் பியூரோக்குள்ளே வாக்கெடுப்பு நடந்து யார் இவ்வளோ ஓடுவாங்கன்னு திரு மகேந்திரன் அவர்கள் கூட நல்லா தெரியும். இப்போ வரைக்கும் முழுக்க தேர்வு முறையில் நடக்கும். முத்தரசன் அவர்களோட தேர்வு கூட தேர்தல் அடிப்படையில் நடந்தது, நியமன அடிப்படையில் நடந்த விஷயம் இல்லை. உங்களுடைய கட்சியில் நியமன அடிப்படையில் நடந்தாலுமே கூட நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவங்க, தொடர்ந்து இருக்கிறவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க பார்த்து அதில் செய்யப்பட விஷயம். திடீர்னு யாரையோ கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த சசிகலா அவர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சன பார்வையாக ஏன் வைக்கப்படுதுங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தரணும்ல. இங்கே நல்ல கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சியிலும் தொடர்ந்து தேர்தல் நடக்கிறது. பல முறை தேர்தல் நடந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுல நான் பெருமை பண்ணோம். கடந்த 45 ஆண்டுகளில் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே காங்கிரஸ் நான் தான், 98. அதற்கு முன்னால் திரு ராமையா அவர்கள் போட்டி போட்டார்கள். அதற்கு தஞ்சை ராமமூர்த்தி போட்டி போட்டார். போட்டியில் ராமையா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த 2 தேர்தல் நடந்திருக்கு. அதே போலவே ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் நடக்கிற முறைகளில் விதிமுறைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டியது, பின்பற்ற வேண்டியது அந்தந்த கட்சியோட கடமை. இப்பொழுது நடந்திருக்கிற விஷயம் பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும்
தகுதியான தலைவராக அவரைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். சகோதரி சசிகலா அவர்கள்தான் அந்த பொறுப்புக்கு ஏற்றவர் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கூட. என்னவென்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய நீண்ட நெடிய அனுபவமும் சகோதரி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த பண்பும் அவர் நடந்து கொண்ட விதமும் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியிருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். நான் வளர்மதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், சசிகலா அவர்களுடைய தேர்வு அவருடைய தகுதியின் பார்ப்பட்டதா, வேறு வழியின்றி நடந்ததா? அவருடைய தகுதியின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வேறு வழி என்று சொல்ல முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்த தலைவர் அவர் ஒருவர்தான். அவரை விட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த தகுதி என்பது யாருக்கும் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் இருந்து, மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவி என்று சொன்னால் அவர் ஒரு பல்கலைக்கழகம். அவரிடத்திலே 33 ஆண்டு காலம் அவர் பயின்றிருக்கிறார். எல்லா விதமான அரசியல் நுணுக்கங்களை கற்றிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை அறிந்திருக்கிறார். தேர்தல் கூட்டணியிலே எப்படி பேச வேண்டும் என்று குறித்து தெரிந்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையுமே 33 ஆண்டு காலங்கள். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருப்பார், அந்த அப்பாவுக்கிட்ட இவர் என்னுடைய பையன் அப்படின்னு சொன்னோடனே உறவினர் யாராவது வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன செய்கிறாரோ அதை அப்படியே பையன் செய்கிறான், அப்பா என்ன சொல்லி தந்தாரோ அதை அப்படியே படிக்கிறான். இப்படி தான் ஒரு குடும்பத்தில் கூட ஒரு தந்தை தன்னுடைய மகன் கூட இருக்கிற பொழுது தந்தையினுடைய செயல்பாடுகள், தந்தையினுடைய அனைத்து வழிகளையும் கற்றுக்கொள்வது ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிறது. ஆனால் 33 ஆண்டு காலங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காகவும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு அம்மா பட்ட துன்பங்களோடு சேர்ந்து அவரும் அந்த துன்பங்களை அனுபவித்து இந்த இயக்கத்தை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு தகுதி என்பது ஒரு மிகப்பெரிய தகுதி. நான் பழைய விஷயங்களுக்குள்ள நான் அதிகம் போக விரும்பலை. அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட விலக்கி வைக்கப்படாத, ஓரங்கட்டப்படாத பிரமுகர்கள், தொண்டர்கள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்கிற நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை இவர்கள் விலக்கி வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது பிறகு சேர்க்கப்பட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சசிகலா புஷ்பா அவர்கள் ஒரு குரல் எழுப்புறாங்க. அவங்க அதிமுக அடிப்படை உறுப்பினர் கிடையாதுன்னு சொன்னாலும் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் உங்கள் கட்சியுடைய உறுப்பினர் தான் இன்றைக்கி ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர்றார். அவரும் கூட அதிமுகவுடைய உறுப்பினர். ஆர்கே நகர் தேர்தல் வரைக்கும் அவர் களப்பணியாற்றுறதை என்னுடைய செய்தியாளர்களே பார்த்துருக்குறாங்க. அப்போ அவர் வந்தாருன்னா அவர் தாக்கப்படுறது ஜனநாயகம் போற்றக்கூடிய இயக்கத்தில் எந்த அளவுக்கு நியாயம்? அவர் வரட்டும், வேட்புமனு தாக்கல் செய்யட்டும், அதை நிராகரிக்கட்டும், மாட்டேன்னு சொல்லட்டும், இல்லை எதுக்கோ வரட்டும், அவர் அழகாக எளிமையாக கையாண்டுக்கலாம். ஒரு காம்ப்ளிகேட்டாக கையாண்ட போது ஒரு பதட்டம் தெரிகிறதோ அதிமுக ஒரு கேள்வி வராதா? யாரை பார்த்து யார் பதட்டம் கொள்வது? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரை வைத்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தயவாலே இந்த ஊருக்கே தெரிய வைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நான் பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை. அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி என்று சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? நானும் திரு கோலப்பன கூட சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நானே கேட்கிறேன், பயமா என்கிற கேள்வியே பயமா நான் கேட்கல. அந்த பதற்றம் அவர் தாக்கப்பட வேண்டிய அவசியம். ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ள கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் வர, என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் சசிகலா புஷ்பா நீக்கப்பட்டாரே தவிர அவருடைய கணவர் லிங்கேஸ்வரன் நீக்கப்படல. அவர் வர்றாருன்னா வந்தாரு போறாரு, ஏதோ அப்படி நிராகரிச்சுக்கங்க, நீக்கிக்கங்க, அவர் மேல நடவடிக்கை எடுத்து என்னன்னாலும் செய்யலாம், ஜனநாயகபூர்வமா செய்யலாமே. தாக்கப்படுவது ஒரு நிமிஷம். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி என்ற அறிவிப்பு யார் தருவது? ஒரு தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு வருகிற போது அவர்தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போட வேண்டும் என்கிற அறிவிப்பே அவருடைய ஆணைப்படிதான் வெளியிட வேண்டும். இப்போது தற்காலிகமாக அடுத்து பொது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இன்றைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இனி பொது உறுப்பினர்களால் தேர்வு நடைபெறும். ஆனால் போட்டி என்கிற செய்தியே வெளியே வருவதற்கு முன்னால் தலைமை கழகத்திற்குள்ளே இருக்கிற ஆவணங்களை எல்லாம் எடுத்து போவதற்கு ஒரு 10-15 பேரோடு ஒரு தகராறு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உள்ளே வருகிற போது அங்கே தொண்டர்கள் அதை தகராறு செய்வதை பார்த்துவிட்டு தடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான்.
ரத்த விளாரா காயமா வந்தது அது நீங்க வெளியே பார்த்தா நடைபெற்ற நீங்க சம்பவம். தடுத்ததே இந்த இடத்துல வெளியே ஒருவேளை நடைபெற்ற அடிக்கடி சம்பவம். நடந்ததா என்னத்துக்கா இருக்கும்? நீங்கள் வெளியே நடைபெற்ற சம்பவம் இது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துக்குள்ளே அத்துமீறி வந்து ஆவணங்களை திருடுவதற்கு முயற்சி செய்வதை கண்டித்திருக்கிறார்கள். அதிமுக உறுப்பினர் அதிமுக நீங்க தலைவர்களுக்கு எப்போது வரக்கூடிய செய்வது? ட்ரெஸ்பாசிங் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க போட்டி திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் வந்திருந்தாருன்னா நிச்சயமா ஒரு சந்தேகம் தெரிவிக்கலாம். வேற கட்சிக்காரன் வந்தா அவர் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் தன்னுடைய கட்சி தலைமையிடத்துக்கு வர்றாரு. இதை வந்து மனைவி விளக்கப்பட்டிருக்கிறார், கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். கணவன் நான் வருகிறேன் என்று உரிமை கொண்டாடுவதற்கு எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது? எந்த விதத்தில் நியாயம்? இது நியாயமா? இது மனைவி நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், கட்சியே இல்ல. நான் எந்த உதாரணத்தை சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். திரு துரை கருணா அவர்கள்ட்ட நான் கேட்க ஒரு விஷயம், இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக? பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற பொழுது தொண்டர்களினுடைய மனநிலை என்பது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருக்கும். நிச்சயமாக அங்கே பெரிய அளவில் நிர்வாகிகள் இருந்திருந்தால் இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. அவங்க அதை சரியாக கையாண்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் கட்சி வந்து ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கிற பொழுது கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உரிமை கொண்டாடுகிற விதத்தில் வருகிற பொழுது இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்க முடியாது. அரசியல் கட்சிகளில் பல இடங்களில் பல சம்பவங்கள் நாம் இது பார்த்துருக்கோம். ஆனாலும் ஒரு முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகி யாராவது இருந்திருந்தால் நிச்சயமாக இது தவிர்க்கப்பட்டிருக்கும், தவிர்க்கப்பட வேண்டியது தான். இந்த நேரத்தில் இன்னொரு தகவலை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது போன்ற நிகழ்வு 1973 ஒரு பெண்மணி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவே ஒரு கட்சி தொடங்கினாங்க. அவங்க பேர் இயற்பெயர் ஷீலா பஜாஜ். அவங்க மகளிர் அணியில் இருந்த அன்றைய நிர்வாகி திருமதி பிடி சரஸ்வதி மூலமாக கட்சிக்கு வந்து அவர் திரு எம்ஜிஆர் அவர்களே டாக்டர் பொற்செல்வின்னு அவங்களுக்கு பேர் வச்சு ஒரு சின்ன மாவட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. தன்னை மிதமிஞ்சிய தனக்கு வர்ற கூட்டம் எல்லாமே தனக்கான கூட்டம்னு கருதி அந்தம்மா திடீர்னு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவே புரட்சி அதிமுகன்னு ஆரம்பித்து ஒரு 15-20 நாளில் கையில் இருந்த காசெல்லாம் போன உடனே அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. இது அரசியல் கட்சிகளில் இது மாதிரி சிலர், அதாவது பல பேர் அடையாளம் தெரியாமல் வெளியில் இருப்பாங்க. இல்லை, அது அடையாளம் தெரியாமல் போகலாம், இருக்கலாம். அது வந்து காலம் சொல்ல வேண்டிய பதில். நம்ம வந்து ஜனநாயகத்தை அனுமதிச்சிருக்கலாமாங்கிறதான் கேள்வி. கோல பண்ணல அது அவங்கள அனுமதிச்சிருக்கணும் தான் என்னோட கேள்வி. ஏன்னா இது வந்து நம்மளுடைய அரசியல் கலாச்சாரம் எப்படி கீழே போயிருக்குங்கிறது அது எடுத்துக்காட்டு தான். நான் மறுபடியும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். காமராஜரை எதிர்த்து, அவர் ஒரு கிங் மேக்கராக இருந்த காமராஜரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு போட்டியிட்டார் சி சுப்பிரமணியம். ஆனால் காமராஜர் பின்பு அமைச்சராகும் பொழுது அவருடைய அமைச்சரவையில் முதல் சாய்ஸை சி சுப்பிரமணியம். அது ஒரு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர். அந்த கல்ச்சரெல்லாம் நம்ம கிராஜுவலாக துறைச்சிட்டோம். நான் என்ன கேட்குறேன், இங்கே இவ்வளவு பெரிய அதிமுக மாதிரியான ஒரு கட்சியில் ஒரு தனிநபரோ அல்லது 10 பேரோ வந்து என்ன செய்யணும், வாங்கிட்டு போடுங்க. நீங்க வந்து அதை நிராகரிச்சு பொதுக்குழுல வச்சு நிராகரிச்சிருந்தா யாரு கேட்க முடியும்? அறிவிக்கல வாங்குறதுக்கு வர்றதுன்னா என்ன நியாயம்? இல்ல, அவர் உள்ள வரும்போதே தாக்கப்பட்டதுங்கிறது எதுக்காக வந்தாருன்னு தெரியாது. அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு, வேட்புமனு யாரும் அழைக்கல, அவர் நிராகரிச்சு வேட்புமனுக்கே கால் ஃபார் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்காக வந்து புரிஞ்சுக்கலாம். தேர்தலே நடக்கல, வாங்கி வச்சு பொதுக்குழு இருக்குல்ல, எதிராக போட்டவருக்கு ஒரு ஓட்டு கூட விழவில்லை. நீங்க போட்டு அவர் என்ன அவமானப்படுத்திருக்கலாம்? நீங்க பொதுச் செயலாளர் ரீதியாக அவமானப்படுத்துங்க, ஜனநாயக ரீதியாக அவமானப்படுத்துங்க. வன்முறை மூலம் அவமானப்படுத்துவதை விட்டு ஜனநாயகத்தின் மூலமா தான் அவமானப்படுத்தணும். அதுதான் சரியான முறையா இருக்கும். அடிப்படை நோக்கம் வந்து ஜனநாயகமா தான் இருக்கணும். அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள்ல 19(1) சொல்கிறது, the general council shall be the supreme body of the party with all powers of the கழகம் அப்படின்னு சொல்லுது. 20(5) சொல்லுது, if for any reason the post of general secretary becomes vacant in between, பொதுச் செயலாளருடைய பதவி வந்து இடைக்காலத்தில் எப்பயாவது காலியாக இருக்குமே ஆனால் the office bearers who were nominated by the previous general secretary will hold office. இதற்கு முன்னால் இருந்த பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படுவார்கள் and continue to function till the new general secretary is selected and assumed office. இந்த இடத்துல ஒரு இடத்துல பொதுச் செயலாளர் தான் முழுமையான அதிகாரம் பெற்றவர், சர்வ வல்லமை பெற்றவர் சொல்லுது. இன்னொரு இடத்துல வந்து பொதுச் செயலாளர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய பணியை தொடர்வாங்கன்னு சொல்லுது. அடிப்படையான விஷயத்தில் புதிய தேர்தல் நடத்தி சசிகலா அவர்கள்
அடுத்ததாக ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர் தொடர்வார் சொல்லியிருக்காங்க. ஸோ சசிகலா அவருடைய தேர்வு ஒரு தற்காலிக ஏற்பாடு தானா? இந்த பிரைமரி மெம்பர்ஸ் அடிப்படை உறுப்பினர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறத தேர்தல் கட்டாயத்தை எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகிறது? தங்கபால் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், எம்ஜிஆர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவருடைய சினிமா திரை பின்புலம், அவருடைய தோற்றம், அவருடைய நிறம், அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக சாமானிய மனிதர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதே நிலையை அவருடைய இறுதி காலங்களில் ஜெயலலிதா அவர்களும் பெற்றாங்க. அதாவது அவங்க அன்னோபோஸ்ட், அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன். சசிகலா மேலே அப்படி இல்லை. அவர் ஆரம்பத்திலே ஒரு விமர்சனத்தோடு வரக்கூடிய ஒரு தலைவராக அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த சந்தர்ப்பம், இந்த அரசியல் சூழல் மாற்று கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கும்போது முன்னாடி எல்லாருமே அவங்க ஒரே ஆளை எடுத்து மையப்படுத்தி இருக்கும்போது, அப்படி இல்லாமல் இப்போ எல்லாருமே இந்த பக்கம் திருநாவுக்கரசர், அந்த பக்கம் தங்கபாலு, அந்த பக்கம் அப்படின்னு வேறு ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அந்தந்த தனித்திறனோடு அணுகப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாற்று கட்சிகளுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகின்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பி அதன் அடிப்படையில் தான் இயக்கமே நடக்கிறது. காங்கிரஸ் கட்சினா காங்கிரஸ் சேர்த்து தான், அதில் சந்தேகமே இல்லை. இல்லைன்னா சன்னியாசம் இருக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் சூழலில் அரசியல் தெரிந்தவர்கள், அதிமுக திமுக இரண்டு பெரிய இயக்கங்கள் வளர்ந்துவிட்ட நிலையில் அந்த இயக்கங்களை தாண்டி மற்ற கட்சி வர வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதுதான் உண்மை யதார்த்தம். இந்த சூழலில் சகோதரி சசிகலா அவர்கள் இன்றைக்கு தலை பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவருக்கு நீண்ட ஒரு அனுபவம் இருப்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையினர் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தம் இன்றைக்கு. அந்த அடிப்படையில் அவர் எப்படி இதை நடத்தப் போகிறார், எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறார் என்பதெல்லாம் காலம் பதில் சொல்ல வேண்டிய நிலை. ஆனால் அதிமுகவுடைய அமைப்புகளை பற்றி நன்றாக தெரிந்துள்ள முறையில் அது ஒரு கட்டுக்கோப்பு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவர்கள் நானும் ஒருவன். ஏனென்றால் அரசியல் இயக்கமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தோழமை இந்த கட்சி என்ற அடிப்படையிலும் அதை சொல்ல விரும்ப. அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறது அதிமுக கூட அதிகமாக காங்கிரஸ் கட்சி விரும்புவது போல தெரியுது. ஒரு செய்தி இன்னும் சொல்லி இப்போ இன்னொரு உண்மையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. 2 புரட்சித் தலைவருக்கு பிறகு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 2 திமுக அதிமுக மாறின பிறகு மீண்டும் அதிமுக ஒட்டுப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதில் இன்னும் ஒன்றுபட்ட அதிமுகவை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று தீர்மானம் எழுதி கொடுத்தவர்கள் எனக்கு பங்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இல்லை, அப்படி இருந்திருந்தா அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் அந்த ஒற்றுமைப்படுத்த வேண்டும் விரும்பியதற்கு காரணமே தமிழ்நாட்டில் அரசியல் களம் சிறப்பாக இருக்க வேண்டும் நம்புகிறோம். நீங்கள் குறுக்கிட வருவீங்க. அது விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கருத்து கேட்டீங்க. இப்போ பொதுவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் முடிச்சிடறேன். ஆகவே எந்த கட்சியும் உடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பு அரசியல் கட்சிகளுக்கு. அதனால அதை லாபம் சம்பாதிக்கணும்னு இயல்பா இருக்கலாம். இல்ல நான் உடையத பத்தியே கேட்கல. இல்ல ஆனா அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்ல அதுக்கு வரேன். ஆனால் அதிமுகவுடைய சிறப்பே இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், கட்சியோட அனைத்து மட்ட நிலைகளில் தலைவர்கள், தோழர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அவரை முன்மொழிகிற பாங்கினை பார்த்த பிறகு யாரும் அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஒன்று, இந்த கட்டுப்பாடு ஒருமித்த தேர்வு அப்படிங்கிற எண்ணமா அல்லது ஏதேனும் ஒரு அச்சமா அப்படிங்கிற யோசிச்சு பண்ணிருக்கல. நம்ம வேற மாற்று கருத்து சொல்ல முடியாது, சொல்ல முடியுமா தெரியல, சொன்னா என்ன ஆகும் தெரியல. இல்ல என்னை சொல்றேன் அச்சமா இல்லையா என்பது பற்றி இப்பொழுது முக்கியமான பிரச்சனை இல்லை. ஏன்னா அதிமுகவில் இருக்க முக்கியமான தகவலை பற்றி நல்லா தெரியும். எல்லோரும் ஒருமித்த குரல் இருந்தால்தான் சார் அதுக்கு பேர் கட்டுக்கோப்பு. ஆமா, இப்ப சொல்றேன், அதிமுக இப்பொழுது ஒருமித்த கருத்தோடு இருக்கிறது, ஒன்றுபட்டு இருக்கிறார்கள், சந்தேகமே கிடையாது. அதற்கு ஒரு இலக்காக, அதற்கு ஒரு வாய்ப்பாக சகோதரி சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள் தான் உண்மை. அவருடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அதே நேரத்தில் அதுக்கு அடுத்து சொன்னீங்க, இவர்களால் எம்ஜிஆர் அவர்களைப் போல செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல இயல்பானதை வர முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன். காலம் வாய்ப்புக்கு வருகிற போது மனிதர்களுக்கு, அந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை அவர் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக சொல்ல நம்புகிறோம். விமர்சனம்ன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்திலிருந்தே சந்திச்சுக்கிட்டு வர விஷயங்கள் தான்.
1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது வராத விமர்சனங்களே கிடையாது. அவர் நடித்துக் கொண்டிருந்தவர் எப்படி வருவார், கட்சி நடத்தி எல்லாம் விமர்சித்தார்கள். அவர் வந்தார், கட்சி நடத்தினார், தேர்தல் நடத்தினார், வெற்றி பெற்றார், முதலமைச்சரானார். அது மிகப்பெரிய வரலாறு. புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி வந்தார்கள். புரட்சித் தலைவி சந்திக்காத சோதனைகளா, புரட்சித் தலைவிக்கு வராத விமர்சனங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுமக்கள் மத்தியில ஏற்கனவே ஒரு அறிமுகமும் ஒரு ஈர்ப்பும் இருந்தது. அவங்க திரையுலக பின்புலம் வந்து அவங்களுக்கு முதல்ல இப்ப திரு விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம், நம்ம வந்து முதல் தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க திரை பின்புலம். அது மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இவங்களோட விஜயகாந்த் எல்லாம் கூட பெரும்பங்கு ஒரு மிக ஆரம்ப கட்ட ஈர்ப்பு ஓப்பனிங் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப எக்ஸலண்டான ஓப்பனிங், அதோட கரிஷ்மாட்டிக் ஒரு முக்கியமான காரணம். அது சசிகலாவுக்கு தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இறந்தார்கள். இறந்த உடனேயே அவருடைய மகன் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அவருக்கு என்ன தெரிந்தது? அந்த முகம், அந்த முகம் போது வேற ஒண்ணும் கிடையாது. முகத்தை வைத்து அண்ணா சொன்னது அந்த முகத்தை பார்த்தாலே 100 ஓட்டு அப்படிதான் இருந்துச்சு. நம்ம சாமானிய மக்கள் பொறுத்திருந்து பாருங்க. அதே போல மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அவருக்கு என்ன, எதை வைத்தவர் அரசியலுக்கு வந்தார்கள்? அதனால அந்த கட்சி பின்னாடி ராஜீவ் காந்திட்ட இருந்த கரிஷ்மா வந்து சோனியா இல்லாத நம்ம பார்க்கிறோம்ல. இப்பயும் கூட அவங்க ராகுலையும் பிரியங்காவை தான் தேடுறாங்க. சொல்ல ராகுலோட பிரியங்கா அதிகம் தேடுறாங்க. அந்த கரிஷ்மா தான காரணம், அந்த முகத்துல உள்ள ஈர்ப்பு. காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் நம்ம ஆசிய ஜோதி நேருவினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தால் ஏற்றுக்கொண்டது. புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவி, புரட்சித் தலைவிக்கு பிறகு சின்னம்மா. அனைத்திந்திய அதிமுக சொல்கிறது அவர்தான் தலைவராக வர வேண்டும், அவர்தான் அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், கடைக்கோடியிலே இருக்கிற தொண்டன் சொல்லுகிறான். இல்ல இவங்க சொல்ற எல்லா விஷயத்திலுமே எனக்கு சுத்தமாவே கருத்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து இது வந்து கட்சி உடையாம இருக்கணும், அப்படியே அதை காப்பாற்றணும் அப்படின்னு மக்கள் நினைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சி உடைகிறது, கட்சிக்குள்ள எதிர்குறல்கள் எழுப்புறது எல்லாமே ஜனநாயகத்துக்கு மிகச்சிறந்தது. தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் இன்னைக்கு 2 கட்சியில தான் அந்த மாதிரியான உள்கட்சி ஜனநாயகம் இருந்தது. அது பிஜேபியில் இப்போ அதுவும் போயிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில உள்கட்சி ஜனநாயகம் இருக்கு, ஒரு தலைவர் ஏத்துக்கிறது. அது போன அன்னைக்கு பிஜேபி ஆட்சி போயிட்டு ஒருவேளை வரலாறு இது வந்து வெற்றி பெற்றவர்கள் வரலாறு எழுதுற கதை நம்ம ஊர்ல. ஏன்னா ஒருவேளை காந்தி வந்து அவ குடும்பத்துல யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாம போயிட்டாரு, அவர் நேருவை சொல்லிட்டாரு. ஒருவேளை காந்தி குடும்பத்துல இருந்து வந்திருந்தா நம்ம சொல்லுவோம் தேவதாஸ் காந்தி தான் உலகத்திலே பிரமாதமான லீடரு, ராஜீவ் காந்தி பிக்சருக்கே வந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை தமிழ்நாட்டில் காமராஜருக்கு குழந்தை இருந்து அவர் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து அவர் ஆட்சி கண்டினியூ பண்ணியிருக்கணும், நம்ம எல்லாரும் சொல்லிருப்போம் ஐயோ காமராஜருக்கு பையனை விட்டா ஆளே கிடையாது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிக மிக பலவீனப்படுத்துவதற்கான சிந்தனைகள். ஏன் ஒரு தனிநபரை நம்பி இருக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். ஜனநாயகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா, இவ்வளவு காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு தலைவர் இருக்கிறீங்களா, அந்த தலைவர் ஒருங்கிணைக்கிற புள்ளி ஒண்ணு வேணும்ல. ஒரு விஷயம், பண்டூட்டி ராமச்சந்திரன் அவருடைய அனுபவம் அதிமுகலே அதிகமானது. திரு செங்கோட்டையன் அவருடைய நிர்வாகத்திறன் ஊரறிந்தது. அவருடைய சுற்றுப்பயணம் உட்பட ஜெயலலிதா அவருடைய சுற்றுப்பயணம் பண்ணாரு. ஆனால் இவர்கள் சொன்னா சில மனிதர்கள் கேட்கலாம், சில தொழில் கேட்காம இருக்கலாம். ஆனா சசிகலா சொன்னாங்க கட்சி மட்டும் இல்லையா, நான் சொல்றேன் அந்த கட்சி மட்டும் இல்ல, இந்த கட்சி அதற்கான எந்த வாய்ப்புகளையுமே நீங்கள் கீழ் நிலையத்தில் வளர விடுறதில்ல. இப்ப நான் சொல்றேன், இந்த இன்றைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சர் ஆக்கினாரே தவிர இவர் ஏன் ஆக்கல சொல்லுங்க? ஒரு பதவிக்கு முன்னிறுத்தினாரா நீங்க சொல்லுங்க? ஏன்னா எம்ஜிஆர் இருக்கிறதுல நீங்க சொல்லுங்க, எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல தன்னுடைய மனைவியை முன்னிறுத்தினாரா இல்ல ஜெயலலிதா ஏதாவது பொறுப்புல விட்டு போனாரா? இன்னையோடு சேர்த்து 3 சந்தர்ப்பம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் என்ன சிக்கல் இருந்தாங்களோ அதே சிக்கல்ல திருமதி சசிகலா அவர்கள் இருந்தாங்க. இன்னொரு முறை தேர்தல் போடும்போது தற்காலிக ஏற்பாடு தான், அவங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அப்ப திரும்பி இவங்களுக்காக ஒரு தேர்தல், அதை விட்டுருங்க. 3வது முறை உயிரோட இல்ல, அதை விடுங்க. கட்சியில சசிகலா ஏன் முதலமைச்சர் ஆக்கலங்கிற கேள்வி சரியா? அது இல்ல, நான் என்ன சொல்றேன், எந்த விதத்திலுமே முன்னிலைப்படுத்தலாம். எம்ஜிஆர் கடைசி காலத்துல என்ன நீங்க ஒரு நெருக்கடியான கட்டத்துல தனக்கு பின்னால் சசிகலா அவர்களை முன்னிலைப்படுத்த நீங்க சொல்றீங்க. திரு தம்பித்துரை அவர்கள் சொன்னாரு, சிஎம் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பல முறை போய் சின்னமாட்ட கேட்டுக்கங்க, அவங்களே இந்த சின்னமாங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தி எங்களை அட்வைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஈஸியா இந்த முகங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. அவங்களுக்கு உள்கட்சி ஜனநாயகம் இருக்கணும் அல்லது ஜனநாயகம் செழிக்கணுங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது. ஒரு கட்சி ஒழுங்கா நடக்கணும். இது நான் அன்னைக்கு சொல்றாங்க மிஸ்டர் பாண்டே, இன்னும் நாளைக்கு அடுத்த மாசம் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு அதிமுகவுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய விஷயங்களே வேற மாதிரியா இருந்திருக்கும். இது உங்களுக்கு யூகம் தானே?
யூகம் கிடையாது. 4 மாசம் இன்னும் 4 வருஷம் காமராஜருக்கு வந்து அவர் திருமணம் நடந்து குழந்தை பிறந்திருந்தா அவர் தான் அடுத்த முதலமைச்சர் ஆயிருப்பாரு சொல்ற மாதிரி ஒரு யூகம் தானே. அப்படிதான் நீங்க அந்த ஜனநாயகத்தை நம்ம அப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்றேன். இந்திய ஜனநாயகத்தை வளர விடாமல் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு அதிமுக 2 பட்டு உடையுது. ஒரு 1.5 ஆண்டு காலம் சின்ன அதற்கு பிறகு ஜெயலலிதா தானே ஒருங்கிணைந்த தலைமையை ஏற்று ஒட்டுமொத்த அதிமுக வந்தாங்க இல்லையா? சரி, அது மாதிரி வரட்டுங்க. கட்சி உடையல என்ன தப்புங்கறேன். உடையனதான் வாசையா? ஆமா, உடையல ஜனநாயகத்துல ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு அத்துமீறி ஒரு அரசியல் கட்சி உடையணும்ங்கிறது என்ன நியாயமாயிது? கட்சிக்குள்ள கலக குரல் வருது ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கற. நீங்க அதை ஏன் எடுக்க மாட்டீங்க? அது எப்படிங்க ஜனநாயகம் கட்சி உடையறது வேற. உங்களுடைய வாக்கிய அமைப்பே எனக்கு சரியான்னு தெரியல. கட்சியில வந்து எல்லா கருத்துக்களும் ஏற்கப்படணும்னு சொல்வது வேற, கட்சியில கலக குரல் வரணும்னு சொல்றது வேற. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாதுங்கறேன். ஏன் அப்ப ஒரு தலைவர் சொல்றது தான் சரி. நீங்க எப்படி முடிவு கொள்கையில ஒரு விகிதாச்சாரம் கூட மாறுபட்ட நிலைப்பாடு இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. அப்ப இருக்கட்டே உடையட்டேங்கறேன். ஆட்சி கோப்புல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பின்னடைஞ்சு போச்சு. இன்னும் அடையட்டங்க. நீங்க சரியா நடந்துட்டீங்க. திருமேந்திரன், நீங்க விவாதத்தை எங்கேயோ கொண்டு போறீங்க. இதனுடைய அடிப்படைகளை பற்றி இல்ல, நான் வந்து ரொம்ப தெளிவா ஒரே புள்ளியில் நினைக்கிறேன். சசிகலா அவர்களுடைய தேர்வும் அவர் முன் இருக்கக்கூடிய சவால், அதை பத்தி இப்பயும் பேசிட்டு இருக்கேன். சவால்ங்கிறது வந்து சமூகத்தினுடைய நீங்க மக்களையே ஒதுக்கிட்டு எங்கேயோ மேல நடத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல நான் தங்கபாலோட கேட்டதும் அதே புள்ளிதான். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், விவாத முறைகளில் மக்களை புறக்கணித்து விட்டு மேல இருக்கிற பொம்மலாட்டம் மாதிரி நடத்தக்கூடிய இந்த விவாத முறைகளை நான் மாத்தி ஆகணும்னு ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னாக்க, அரசியல் கட்சிகள், அந்த அரசியல் கட்சிகள் கட்சிகளா இருக்கலாம், ஆனால் அந்த அரசியல் கட்சிகளை ஆட்சிக்கு கொண்டு வர்றதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடியவர்கள் மக்கள். திரு மகேந்திரன், நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட. அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒருத்தர் வந்து பொதுச்செயலர் ஆக்க முடியும்னு சட்ட விதி சொல்லுது கட்சியில. ஆனா திருமதி சசிகலா அவர்கள் வந்து உடனே நியமனமா அறிவிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி கேட்டபோது அது அவருடைய உட்கட்சி ஜனநாயகம் நீங்க சொன்னீங்க. நான் அது தொடர்பான விவாதம் போது நீங்க விவாத புள்ளியிலிருந்து விலகி போறேன்னு என்ன சொல்றீங்க? இல்ல, அதுதான் வந்து நீங்க இதுல புரிஞ்சுக்கிறதுக்கூடிய குறைபாடா நான் கருதுறேன். உங்களுடைய குறைபாட்டை நீங்க உணரணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது ஒரு கட்சி வகுக்கப்பட்ட விதிகள் இருக்கு, அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கட்சி இருக்கு. நாங்கள் இப்படித்தான் செய்வோங்கிறத அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி அது. ஆனால் தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பழைய மன்னர் மானிய முறைகளையோ அல்லது மற்ற முறைகளையோ வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தினுடைய தன்மைகளை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு பொது விவாதம் இங்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்கிறது மாதிரி சசிகலாவை தேர்வு செய்யப்பட்டது ரைட்டா தப்பான்ற ஒரு பட்டிமன்ற முறையில் இதையெல்லாம் நான் பார்க்க முடியாது, நான் பார்க்க கூடாது என்று நினைக்கிறேன். நான் அப்படி பேசவே இல்லை. அப்படி இல்ல, அப்படி இல்லங்க. நான் அப்படி உங்களை நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த விவாதம் வந்து இந்த விவாதம் மக்களுக்கான விவாதம். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், ரெண்டு பேரும் மக்களுக்கான பதிலை சொல்லுகிறவர்கள். அதனால தான் மாற்று கட்சியை சேர்ந்த 2 பிரமுகர்கள் அதிமுக மேட்டர் பேசுறதுக்கு நான் ஏன் தங்கபாலு மகேந்திரன் கூப்பிட யோசிக்கலையா? இல்ல, மற்ற கட்சிகளும் ஜனநாயகம் பேசக்கூடிய கட்சிகளும் இது பாண்டியனுடைய தயவால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சலுகை அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம் என்பது நீங்க பாத்தீங்கன்னாக்க மக்கள் சார்ந்த விஷயங்கள். அந்த மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னாக்க, இந்த சமூக அமைப்புல இப்போ சகோதரி வளர்மதியா இருக்கட்டும் அல்லது தங்கபாலா இருக்கட்டும் அல்லது நானா இருக்கட்டும், பதில் சொல்ல முடியாத ஒரு பெரிய தவறுகள் எல்லா இடங்களிலும் இன்றைய அரசியல் முறைகள் வகுத்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு அது வெற்றி பெறாம போகலாம், ஆனால் நாளைக்கு அதை மாத்தணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், இன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இப்ப இவங்களே நினைக்கிறாங்க, இவங்களே நினைச்சா கூட, உள்மனம் நினைச்சா கூட இவங்களால மாற்ற முடியாது. காரணம் என்னன்னாக்க, அது ஒரு சிஸ்டம். அதே போல இவர் நினைச்சா கூட காங்கிரஸ்ல மாற்ற முடியுமானா முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் போன்றவர்கள் என்ன செய்யணும்னாக்க, ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகள்ல ஒரு ஜனநாயகமற்ற தன்மை எங்க ஆரம்பமாவது, அந்த ஜனநாயகமற்ற தன்மை என்பது எப்படிப்பட்ட தலைவர்கள் அது உருவாக்குதுங்கிற ஒரு பொது விவாதம் என்பது தேவைப்படுது. இது இன்னைக்கு வெற்றி பெறாம போகலாம். இன்னைக்கே நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுகிற போது காந்தியை சொல்றோம், காமராஜை சொல்றோம், அல்லது வந்து மிக முக்கியமான தலைவர்களை சொல்றோம். மாறுபட்ட கருத்துக்களை கூட கேட்கறது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்ற போது அது அவசியமாக இருக்கிறது.
அப்ப இன்றைய தவறுக்கு இது ஒரு தவறு தான். இந்த தவறு வந்து ஒரு கட்சியில உள்ளக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் விவாதித்து செழுமைப்பட செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. செழுமைப்பட செய்யறவங்கள மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா அது உள்ளுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் பொதுவான இளைய தலைமுறை மற்றவர்கள் விவாதிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சிஸ்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு ஜனநாயகம் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் கூட குறைபாட்டுக்கு என்ன காரணம்? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயகம்னு ஒன்று வச்சிருந்தா கூட குறைபாட்டுக்கு என்ன காரணம்? அது இன்றைய சமூக இடதுசாரி இயக்கங்கள குறைபாடு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அதுதான் நீங்க வந்து ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம்னு நீங்க பேசுவீங்க. நான் கேட்கிற கேள்வி வந்து இடதுசாரி கட்சிகளா அல்லது திமுக அண்ணா திமுகவாங்கிற அளவுல நம்ம பேசல. நீங்க சொன்னது நாமெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்க. நான் பாண்டே கிட்ட மீண்டும் மீண்டும் நம்ம ஊர்ல திரு தாபாண்டியன் அவர்களுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. நீங்க என்ன பண்ணுவீங்க? தாப்பாண்டியனுக்கு போவீங்க. உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நான் டி ராஜாட்ட வர்றேன். அதான் இதுதான் உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இல்ல அதான் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் சொல்றது என்ன, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில குறை இருக்கா நீக்குவோம். நான் இன்றைய ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் அல்லது தலைமை என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி வந்து அதை ஒரு ஜனநாயக முறையில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சங்கடங்கள் இருக்கு அப்படிங்கறத பற்றிய ஒரு பொது விவாதம் ஊடகங்களின் மூலமாகவும் எங்களை போன்றவர்கள் மூலமாகவும் நாம நடத்துற போதுதான் அது வெற்றி பெறும். இதுதான் பிரதானமான கேள்வி. பர்சனலா போய் முடிஞ்சிருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். திரு தங்கபால் அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், நீங்க வந்து இடைவெளிக்கு முன்னாடி பேசினதுல குறுக்கிட விரும்புனீங்க. பிளஸ் எனக்கும் கூட ஒரு கேள்வி இருக்குது. ஜனநாயகம் தமிழ்நாட்டில் நாம கனவு வேற மாதிரிலாம் கண்டாலும் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க கட்சி மற்ற கட்சி பல கட்சியில இன்னும் சொல்ல போனா அதிமுக திமுக எப்படி தெரியும். இது இப்படித்தான் எதிர்பார்க்க முடியும். திரு கோலப்பன் சொன்னது போல இதுல எல்லாம் வியக்கிறதுக்கு எதுமான விஷயம் இல்லை அப்படின்னு தான் பாக்குறதா, இல்ல இதுல வந்து மாற்ற வேண்டிய விஷயம் இருக்குன்னு திரு மகேந்திரன் சொல்லுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல நினைச்சேன். சகோதரி வளர்மதி பேசும்போது ஒரு ஒப்பீட்டை சொன்னாங்க. அரசியல் கட்சிகள் ஒரு தலைவர் இறந்த பிறகு அடுத்த தலைவர் வருவதெல்லாம் இயல்பான விஷயம், அதுக்கெல்லாம் அந்த உள்கட்சி விவரத்தில் போகிறது நான் விரும்புன்னு சொன்னோம். இப்போ அவங்க சொல்லும்போது ஒப்பிட்டு சொன்னாங்க, இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி, அதற்கப்புறம் சோனியா காந்தின்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் வரும்போது அப்புறம் மறுபடியும் திரும்பி வர முடியும்னு சொன்னாங்க. அந்த ஒப்பீட்டையும் சகோதரி ஜெயலலிதா சசிகலாவுடைய ஒப்பீட்டையும் இணைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன காரணம்னு சொன்னால், சகோதரர் ராஜீவ்காந்தி வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அவர் வெறும் இந்திரா காந்தி மகன்கிற மட்டுமா இல்லை, கட்சியினுடைய மாபெரும் கட்சியின் தலைவராக இருந்தாலும் வந்து முடிஞ்சு. அதே போல் அன்னை சோனியா காந்தி தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு வெறும் ராஜீவ்காந்தியின் மனைவியாக மக்கள் பார்க்கவில்லை. அவர் வந்த பிறகு 2 மாநிலங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி 16 மாநிலங்களில் ஆட்சியை பிடித்தது. அதற்கு அடுத்து அவருடைய சாதனையால் அவருடைய திறமையால் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்து 2004 மீண்டும் காங்கிரஸ் கட்சி அரங்கில் ஏற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அது அப்படி தான் பார்க்கணும். அதை இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இங்க அது வேற நானே சொன்னேன். ஒரு நிமிஷமா நான் வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தையோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பத்தையோ மாறாக நான் சொல்லல. அதான் முதல்ல வாழ்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க அடுத்து இன்னொரு விஷயம், ஒரே செகண்ட், அதிக நேரம் இல்ல. நண்பர் மகேந்திரன் ஒரு கருத்தை சொன்னாரு, ஜனநாயக அடிப்படையில் கட்சிகள் வளரல, பண்பாடுகள் வளரலன்னு சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 நாள் ஒரு முறை நடத்துகிற பண்பை வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் சில மாநிலங்களில் அது நடக்க முடியவில்லை, அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் கடைசியா கட்சியில உள்கட்சி தேர்தல் எப்ப நடந்தது உங்க நினைவு போட்டு சொல்லுங்களேன். இல்ல 98 நான் தான் தலைவரான. நீங்களே 98 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல 20 வருஷம் அதற்கு அது தவறு சொல்றாரு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலும் பீகாரில் மட்டும்தான் நடக்கவில்லை, மற்ற நேரங்களில் நம்ம தமிழ்நாடு நடந்திருக்கு. ஓகே, திரு துரைக்கண்ணா அவர்கிட்ட கேட்க ஒரு விஷயம், இதுல வந்து அடுத்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பொதுச் செயலாளர் பொறுப்பை கட்சி தலைமையை சசிகலா அவர்கள் ஏற்பார் அப்படின்னு இந்த பொதுக்குழுவோட தீர்மானம் சொல்லுது. இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் சொல்லி சொன்னோமா, இல்ல சட்ட சிக்கல்கள், விதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், இதற்கெல்லாம் பதில் தேடிட்டு ஒரு அமைக்கபலான சொல்யூஷன் கொண்டு வந்து வருவதற்கான ஒரு கால இடைவெளி ஏற்படுத்தியிருக்கிறாங்களா? இல்லை, இதற்கு ஒரு முன்னோட்டமாகவே கடந்த 10 நாட்களாக நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் முதல் கிளைக்கழக நிர்வாகிகள் வரையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்து தினந்தோறும் அவங்கள சந்தித்து நீங்கள் தான் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க வேணும், கட்சிக்கு தலைமை ஏற்க வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள் இருக்குது. நீங்கள் மாநகராட்சி தொடங்கி குக்கிராம கிளைகள் வரையிலும்
1,00,000க்கும் மேற்பட்டது. கட்சியினுடைய பிரதான அமைப்பில் ஒரு கிளைக்கு 9 நிர்வாகிகள், ஏறத்தாழ 9 லட்சம் பேர் நிர்வாகிகள் கிளை அமைப்பில் கட்சியினுடைய பிரதான அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த அதிமுகவை பொறுத்தளவில் பேரவை, பாசறை, இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி ஏறத்தாழ 14 பிரிவுகள். இந்த 14 பிரிவுகளில் 10 பிரிவுகளுக்கு அந்த 1,00,000 கிளைகளுக்கும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆக இது ஒரு 90 லட்சம். ஏறத்தாழ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 1,52,00,000 உறுப்பினர்களில் 1 கோடி பேர் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. தலைவர்களாக, கிளை செயலாளர்களாக, இளைஞர் அணியில், மாணவர் அணியில், மகளிர் அணியில், இளம்பெண் இளைஞர் பாசறையில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில் அடிப்படை உறுப்பினர்களாலும் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கிளை அமைப்புகளில் இருக்கிற தொண்டர்கள், உறுப்பினர்கள், அவங்க தான் அடிமட்ட நிர்வாகிகள். அவர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக வந்து கட்சியினுடைய பிரதான பொதுக்குழுவில் இப்போ இது வந்திருக்கு. கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிக்கு உட்பட்டு முதலில் நியமனம், இந்த நியமனம் வந்து தேர்தல் வரும் வரையிலும் திரும்ப கட்சியினுடைய முழு பொறுப்பையும், இந்த கட்சியினுடைய செயல் திட்டங்கள் இது எல்லாத்தையுமே அவங்களே முழு பொறுப்பு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் பொதுக்குழு போட்டிருக்கிறது. எனவே கட்சியினுடைய பிரதான அமைப்பான பொதுக்குழு தீர்மானம் என்பது இப்போதே அவர் பொதுச் செயலாளர் என்கிற நிலைதான். ஆனால் இந்த விதி 20 கீழ் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது ஒரு காலக்கெடுவை அறிவித்து பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்து அதற்கு 2 தேர்தல் அதிகாரிகளை போட்டு முறைப்படியாக அங்கதான் அந்த சட்ட விதியில வந்து சிக்கல் இருக்குங்கிற கேள்வி எழுப்புறேன். அவங்க வந்து அதிலேயே தெளிவா சொல்லப்பட்டிருக்க, விதியிலே சொல்லப்பட்டிருக்க, ஒரு பொதுச் செயலாளருக்கான காலி இடம் ஏற்படுமே ஆனால் அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களுடைய பணியை தொடர்வார்கள், அடுத்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்கே வந்து ஒரு பொதுச் செயலாளரை நியமித்து கடந்த பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் புதிதாக ஒரு பொதுச் செயலாளர் நியமிக்கிறாங்க. இதற்கான அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அதுதான் பொதுக்குழுவுக்கு வந்து ஒரு கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு, கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு நிச்சயமாக பொதுக்குழுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கி முழுமையாக தலைமையை ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தையும் 2 தீர்மானங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அந்த 5வது தீர்மானம், 14வது தீர்மானம், இந்த 2 தீர்மானங்களுமே அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. சட்ட விதிகளை சுட்டி காட்டி இந்த தேர்வு நடைபெற்று இருக்கிறது. அந்த முறையான இது தேர்தல் கமிஷனுக்காக நாம் அந்த பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெற்று அங்கே நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அதனுடைய அடிப்படையில் தான் இந்த தேர்தல் பொதுச் செயலாளருக்கான முறையான தேர்தல் வரும் வரைக்கும் இவர் இந்த பொறுப்புகளை முழுமையாக கவனிப்பார் அப்படிங்கிறத இல்ல. இங்கே தான் ஒரு அடிப்படையான கேள்வி வருது. பொதுக்குழு பெருசா பொதுச் செயலாளர் பெருசா அப்படிங்கிற கேள்வி வருது. அதிமுகவுடைய சட்ட விதியில பார்த்தா பொதுக்குழுவை விட பொதுச் செயலாளர் தான் பெருசுங்கிற கேள்வி எழுது. விதியன் 20 கீழ் 4 the general secretary will constitute the executive committee of the central organization consisting the central general secretary, deputy general secretaries, chairman, treasurer, headquarters secretaries, district secretaries and the nominated members எல்லாரையுமே பொதுச் செயலாளர் நியமிப்பார் அப்படின்னு அந்த விதி சொல்லுது. அப்ப அந்த நியமிக்க வேண்டிய பொதுச் செயலாளர் இல்லாத போது பொதுச் செயலாளர் இவங்க 4 பேர் சேர்ந்து எப்படி தேர்ந்தெடுக்க முடியுங்கிறது கேள்வி. இல்லை, ஒரு கட்சியினுடைய நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிமுறை சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் சர்வ அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் என்பது உண்மைதான். அந்த பொதுச் செயலாளரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எல்லா ஒரு அரசியல் கட்சிகள்லையும் பொதுக்குழு என்பது சர்வ அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கு தக்கவாறு தான் இவங்க அந்த பைலாவில் சில மாற்றங்களை கொண்டு வந்து இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதில் எதுவும் தவறு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி திரு துரைக்கண்ணா. நான் திரு சி மகேந்திரன் இறுதியாக நான் கேட்க விரும்புகிற விஷயம், இந்த தலைமை பண்பு பற்றி பேசும்போது திமுகவில் அடுத்த வாரிசாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடையாளம் காணப்பட்டவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்குமே தலைவர்கள் மட்டத்திலையும் ஊடகவியலாளர் மட்டத்திலையும் சாமானிய மக்கள் மத்தியிலையும் கலைஞரையும் அவரையும் வந்து ஒரு 2 பேரும் திரு ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பார்க்குறோம். கருணாநிதிக்கு வந்து எழுத்து திறமை உண்டு, அவருக்கு வந்து பேச்சு திறன் உண்டு, அவருடைய இலக்கிய திறன் உண்டு, அவருடைய சமயோஜித புத்தி, அவருடைய ராஜேந்திரன், இது மாதிரி பல விஷயங்கள் பார்க்குறோம். இவர் தன்னை வந்து ஒரு தலைவராக முன்னிறுத்திட்டே தொடர்ந்து வந்துட்டு தான் 2014 பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சார், 2016 சட்டமன்ற தேர்தல் செஞ்சார், ஒரு நல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தொடர்ந்து பெற்றுட்டே வந்தாலும் கூட இந்த 2க்கான ஒப்பீடு நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி வருமா, எம்ஜிஆர் மாதிரி வருமா அப்படிங்கிறது சசிகலா அவர்களுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி இவரால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த நிர்பந்தத்தில் எப்படி அவர் வெற்றி பெற்று வர்றாருங்கிறது தான் அவருடைய திறமையை பொறுத்த ஒரு விஷயம்.
இதுவரைக்கும் சசிகலாவை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அல்லது மறைந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய உதவியாளராக இருந்து எல்லா பணிகளையும் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு வெளி உலகத்திலிருந்து கருத்துக்களை சொல்லுவதற்கு செயல்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ அது முடியுமா முடியாதாங்கிறத நாம் அனுமானிக்கிறத விட அவங்க தான் அதை நிரூபித்து காட்டணும். ஆனால் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அதை அவர்கள் தங்களுடைய சொந்த திறமையால் அதை நிரூபித்து காட்டணும். திரு கோலப்பனோட இறுதியான கேள்வி, கரிஷ்மா இருக்குதா இல்லையா, அவங்கள மாதிரி ஷைன் பண்ண முடியுமாங்கிற கேள்வி காலம் போல் சொல்லும். ஆனால் அதே மாதிரியான ஒரு தனி மனித முன்னிறுத்தல், ஒரு நபரை முன்னிறுத்தி தான் அந்த இயக்கம் தொடருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லாட்டி மாற்றம் நிச்சயமாக இருக்கும், ஜெயலலிதா மாதிரி சசிகலாவை கட்சிக்காரங்கள்லாம் நடத்த மாட்டாங்க, அதே பணிவும் அந்த மாதிரி இருக்காது, அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவர் மகேந்திரன் சொல்கிற மாதிரி அவங்க நடந்து கொண்டு விட, நம்ம மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போகணும், அவங்க நடந்து கொள்கிற முறை. ஏனென்றால் திரைமறைவில் இருந்து அவர்கள் எவ்வளவு ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்தார்களோ என்பது நீங்கள் அலையன்ஸ் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இல்லையா, அப்போ அந்த தலைவர்கிட்ட நான் பேசியது கூட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, she is equally capable, brilliant and has a very good understanding of தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் வெளியே செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் சசிகலாவை வெளியே செய்ய வேண்டியது எல்லாம் திரைமறைவில் அவங்க செய்துகிட்டு இருந்தாங்க. she has a very good understanding of the politics. ஆனா திரைக்கு வெளியே இப்போ உங்களை ஸ்டேஜுக்கு முன்னால் அவட இவ்வளவு நாள் ஒரு ஸ்கிரீன் இருந்தது, ஸ்டேஜுக்கு முன்னால வரீங்க, இதை எப்படி நீங்க நடத்த போறீங்கிறது தான் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சவால். அவர்கள் அதில் வெற்றி பெற்றால் அவங்க கட்சியில் அவங்களை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா என்னுடைய. அவங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு செய்ய வேண்டியது நான் முதல் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இன்னைக்கு மேடம் உட்கார்ந்துருக்கிறாங்க, இது ஒரு காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையை நான் எத்தனையோ வருடங்களாக கவர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு அமைச்சர், ஆனால் என்னுடைய துறையின் அறிவிப்பே முதலமைச்சர் தான் வெளியிட்டு இருந்தாங்க 110 விதிகளுக்கு இடையில. அப்போ அமைச்சரான எனக்கு என் துறையை பற்றி இன்னும் தெரியாதா, அவருக்கு தெரியாது, எல்லாமே முதல்வர் மூலமாக வந்தது. ஒரு குறைந்த அளவு உட்கட்சி ஜனநாயகத்தை அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். திறமைசாலிகள் கட்சியில் இருக்கிறாங்க, எல்லாமே இவர்களுமே இந்த கட்சியினுடைய அமைச்சர்களுமே அம்மாவால் தான் தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் விளைகிறதுன்னா அந்த லெவல் தான் பேசல. அதை விட்டுக்கிட்டு நான் என்ன சொல்லணும், அந்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு அவங்க துதிபாடினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுவதை எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. முதலமைச்சர் என்று சொன்னால் அனைத்து துறைகளுக்கும் அவர்தான் தலைவர். அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், கால்நடை பராமரிப்பு துறைக்கு மானியம் முடிஞ்சிருச்சு, அது மானியம் அந்த அறிவிப்பில் இந்த மானிய கோரிக்கையில தானே வரணும், அந்த மானிய கோரிக்கை முடிஞ்சு 10 நாள்ல வரும். நீங்க முதலமைச்சருடைய வாயால ஒரு செய்தி போகும் பொழுது அது நாட்டு மக்களுக்கு அது ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய செய்தி அறிவிப்பு போகிற போது இந்த இயக்கத்திற்கு பெருமை, இந்த அரசுக்கு பெருமை என்று ஒரு ரீச் இருக்கும். அதுக்காக முதலமைச்சருடைய அறிவிப்பே தவறுன்னு சொன்னா அதை நீங்க ஒரு பிராண்டாவே கொண்டு போய் பாத்தீங்க, அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் கொண்டு போய் பாத்தீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்னன்னா, விசுவாசமும் கட்டுக்கோப்பும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு ஒருமித்த கருத்தா பார்க்க முடியுமா நான் கேட்கிறேன். இது எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இது பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். எல்லாரும் கட்டுக்கோப்பாக இருக்கணும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மகிட்ட இல்லை. அதனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்தில் எப்படி விசுவாசத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோமோ புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அதே விசுவாசம், அதே இராணுவ கட்டுப்பாடு தொடர்ந்து நடத்தி இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உருவாக்க வேண்டும். இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்ன கருத்தையே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இல்ல அதனால தான் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன், திரு செங்கோட்டையன் எல்லாம் முதல் வரிசையில மேடல் இருந்தாங்களோ? அப்படி சொல்ல முடியாது. நீங்க முதல் வரிசையில அவைத்தலைவர் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, பொருளாளர் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. திரு செங்கோட்டையன் கட்சியுடைய மாநில பொறுப்புல இல்லைன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் மாநில பொறுப்புல இல்லைன்னு நான் நினைக்கிறேன், சரியா தெரியல. அவருக்கு செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு. அதான் உங்களுக்கு முதல் வரிசையில மேடல் இடம் கிடைக்கல, ஆனா திரு பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு இடம் கிடைச்சது. இல்ல முதல் வரிசையில நான் சொல்றேன், இந்த பக்கம் முதலமைச்சருக்கு அருகில செங்கோட்டையன், இந்த பக்கம் பண்டுட்டி ராமச்சந்திரன். சோ இது எதுக்கான கிடைக்குது இந்த கட்டுக்கோப்பு, இந்த விசுவாசம்? அதாவது விசுவாசம்ன்றது முதல் வரிசையில உட்கார்றது, ரெண்டாவது வரிசை கடைக்கோடியில் இருக்கிற தொண்டனுக்கும் இந்த விசுவாசம் இருக்கு. முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்தாதான் விசுவாசம், கடைசியில் உட்கார்ந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்றது இல்ல. விசுவாசம்ன்றது உண்மையிலேயே மனதளவில் இந்த இயக்கத்தின் மீது, இயக்க தலைமையின் மீது ஊறி இருக்க வேண்டும்.
அது புரட்சித் தலைவர் காலத்திலே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல்ல தலைமை மீதுதான் விசுவாசம். முதல்ல புரட்சித் தலைவர் மேல விசுவாசம், அதற்கு பிறகு புரட்சி தலைவி மேல விசுவாசம். இப்ப புரட்சி தலைவிக்கு பிறகு தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய சக்தி மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர் மீது விசுவாசமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அவங்க தலைவர் அதெல்லாம் அவங்க கட்சியினுடைய, ஆனால் உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டிய அவங்க செய்து ஆக வேண்டும் என்று நான், இது என்னுடைய விருப்பம். ஏன்னா பார்த்திருக்கிறேன், அதை அந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலரா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய தலைவரா செய்ய வேண்டியது செய்யக்கூடாது நீங்க எது நினைப்பீங்க? அவங்க ஒரு பெண் என்ற முறையில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய முறைகளை எல்லாம் உருவாக்கி காட்டக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களோடு அவர்கள் நெருக்கமாக இருந்ததால் அந்த காலத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் என்ன, தவறுகள் என்ன என்பதை பக்கத்திலிருந்து பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அந்த தவறுகளெல்லாம் எதிர்காலத்தில் வராமல் பாதுகாக்க வேண்டும். ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் காலத்தில் என்ன வாக்குறுதியை கொடுத்ததோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் இல்லாத ஒரு முறைமைக்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இதையெல்லாம் செஞ்சாங்கன்னாக்க எதிர்காலத்தில் தமிழகத்தால் நினைவு கூறக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக சசிகலா அவர்கள் இருப்பார். சசிகலா அவர்கள் செய்யக்கூடாதது அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? இது செஞ்சா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருங்க அப்படின்னு உங்களுடைய சகோதர மனப்பான்மையோட ஒரு விஷயம். எதை செய்யக்கூடாதுங்கிறத விட எதை செய்யணும்னு சொல்றது விரும்புகிறேன். அதிமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி, அந்த கட்சியினுடைய பிரதான தலைவராக வந்திருக்கிறார், இன்றைக்கு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார். அந்த ஆட்சியையும் வழிநடத்தக்கூடிய சக்தி அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த ஆட்சி சிறப்பானதாக இருக்க வேண்டும், மக்கள் நலசாதம் இருக்க வேண்டும். அது ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களைப் போல, எம்ஜிஆர் அவர்களைப் போல, செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போல இந்த ஆட்சியுடைய திறன் மேம்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சியாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம். அதை போலவே கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவரும் நல்ல திட்டம் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். திரு துரைக்கருணா, சசிகலா அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு சவால் என்று வருகிற கருதக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக அதிகபட்ச எம்எல்ஏக்களோடு இருக்கிறாங்க. அவர்களை எதிர்கொள்வதற்கு மிக துணிச்சல் மிக்க ஆளுமை மிக்க தலைவியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை. இதிலிருந்து அதை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு பயிற்சிகளும் தங்கள் தகுதிகளையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்த திரு எம்ஜிஆர், அதை தொடர்ந்து கடந்த 28-29 ஆண்டுகளாக இந்த கட்சியை மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு சோதனைகளை வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர்கள் எப்படி தொண்டர்களையும் பொதுமக்களையும் அணுகினார்கள் என்கிற அதே அடிப்படையில் கொண்டு வந்து இந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெறுகிற வகையிலே இந்த இயக்கத்தை நடத்தி செல்வார் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல தலைவராக அவரால் உருவாக முடியும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. வளர்மதி அவர்கள்ட்ட இறுதியான கேள்வி. அவர் சொன்னது போல 88-89 உறுப்பினர்கள் கொண்ட இதுவரை வரலாறு காணாத ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அதை எதிர்கொள்வதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் அந்த ஜெயலலிதா அவர்கள்ட்ட சில தனித்திறன் இருந்தது. அவர் எல்லா துறை பற்றியும் சொல்லலாமான்னு கேட்டபோது எல்லா துறை பற்றியும் ஒரு தெளிவான பார்வை அவங்கள்ட்ட இருந்துச்சு. எல்லா புள்ளிவரும் கூட நினைவுபடுத்தி அவங்களால் சொல்ல முடிஞ்சது. அந்த ஆளுமை இவர்கள்ட்ட இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கும். 33 ஆண்டு காலங்கள், அதான் முதலில் நான் சொன்னேன், எல்லாவித திறமைகளையும் அவர் கற்றிருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்க. திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, பைலட் கோ பைலட் மாதிரி 2 பேரும் இணைஞ்சு நடத்துனாங்கன்னு சொல்றாரு கட்சியை. அப்படி ஜெயலலிதா கூட இணைஞ்சு கட்சி நடத்துனாங்கன்னு சசிகலா அவர்களை சொல்ல முடியுமா? இல்ல, இணைஞ்சுதான் இயக்கமே நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, அதான் சகோதரர் பேசும்போது கூட சொன்னார், அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொன்னால் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பேசுவார்.
தேர்தல் பிரச்சாரம் என்று சொன்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துணையாக அம்மா அவர்கள் பேசுகிற போதெல்லாம் அம்மா அவர்கள் பேசக்கூடிய குறிப்புகளை எல்லாம் அவ்வப்போது அவர் பார்த்து பார்த்து தான் தந்திருக்கிறார். பல சந்தர்ப்பம் இது போல பல சின்ன சின்ன விஷயங்கள், இது பல விஷயங்களிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இணைந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இயக்கத்தை காத்திருக்கிறார், பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். ஆக நிச்சயமாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களால் இயக்கத்தையும் நடத்த முடியும், ஆட்சியையும் நடத்த முடியும். பொறுத்திருந்து நீங்க பாருங்க. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? திரு கோலப்பனுடைய இறுதியான கேள்வி, எதிர்க்கட்சிகளையும் மக்களையும் சசிகலாவால் எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல எதிர்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் திறமைசாலி என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறும். அட்லீஸ்ட் வாட் ஐ கேதர்ட் ஃப்ரம் த லீடர்ஸ் ஹூ ஹேட் ஹெல்ட் டாக்ஸ் வித், அவங்களோட பேசி அலைன்ஸ் டாக்கில் பேசியிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பேசினா அவங்களோட திறமையை பற்றி எனக்கு எந்த விதமான, நீங்கள் அவங்க அந்த வீடியோ கடை நடத்திருந்த காலத்தில் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அந்த சமயத்தில் 80களிலேயே அதை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்திருக்கு. அதனால் நான் மறுபடியும் சொன்னேன்ல, மேடை ஏறி இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி செய்து பார்க்க போகிறீர்கள், இவ்வளோ நாள் திரைக்கு பின்னாடி இருந்தீங்க, அதை வருத்த அவங்கள. ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம், அவங்க எப்படி பேசுகிறாங்க எல்லாம் மக்களுக்கு தெரியல. அது ஒரு ஆர்ட், டிஃப்ரெண்ட் ஆர்ட். பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து அசம்பிளியில் வந்து பேசுறது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்ட். அது மட்டும் அவங்களுக்கு கை வந்துருச்சுன்னா ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அன்குவெஸ்ஷனபிள். மிக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது. இந்த வரலாற்றில் முக்கியமாக அதிமுக வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக ஏக மனதாக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது கட்சியில் ஒருமித்த பார்வை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார், கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதை தாண்டி ஆட்சியை அதே மாதிரி நடத்தி செல்ல முடியுமா, ஆட்சிக்கான வழிகாட்டுதல் செய்ய முடியுமா, முதலமைச்சராக கூடிய திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கு எந்த மாதிரி வழிகாட்டலை கொண்டு வர முடியும், திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை வாய்ந்த எதிர்க்கட்சியாக வரலாறு காண எதிர்க்கட்சியாக இருக்கிறது, அந்த கட்சியை எப்படி எதிர்கொள்ள முடியும், பொதுமக்களை எப்படி வழிநடத்த முடியும், தொண்டர்களை எப்படி புதிதாக அரவணைக்க முடியும் என்பதெல்லாம் மிகப்பெரிய சவால்கள். சசிகலா அவர்கள் அதை எப்படி செய்ய போறார், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.